முழு ஆதரவு. அண்ணன் சீமான் எடுத்து வைக்க எல்லா ஒரு செயலுமே சரியாக இருக்கும். காவல்துறை அனுமதி தரல இல்லை நடத்துறதுக்கு. அவர் எதுலையுமே துணிஞ்சவர் தானே. அவர் இந்த அஜித்குமார் மரணத்துக்கு மட்டும் இல்லை, அது கனிம வள கொள்ளையாக இருக்கட்டும், கடலில் பேலாசனை வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அனுமதி மீறி தான், தடையை மீறி தான் அவர் மக்களுக்காக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. மக்கள் வரவேற்கிறான். ஆனால் கொஞ்சம் நாகரிகமாக பேசுவது ஒரு லோக்கல் பொலிட்டிக்ஸில் எல்லோரும் கொஞ்சம் சங்கடப்படுற அளவுக்கு, மனதை புண்படாத அளவுக்கு அவர் பேசுகிறது நல்லது. இதை உடைக்கிறதுக்கு சீமான் பேசணும். அன்றைக்கி சாட்டை முருகன் பேசினார். அன்றைக்கே பாதி பேர் செத்து போயிட்டான். சும்மா பாதி பேர் கரை வெட்டி கட்டிட்டு புணமாத்தான் அலைஞ்சிக்கிட்டு. உண்மை வெளியே வரணும். பரவாயில்ல, துணிஞ்சு செய்கிறாப்புல, அது நல்லதே பண்ணுறாப்புல எல்லாமே. ஏற்கனவே மடப்பத்தில் இது 4வது டெத்து, லாக்அப் டெத்து. அப்படிங்களா? அதே அப்படியே அவனுக்கு கரைச்சி ஊற்றணும். அந்த ஏட்டையாக இருந்தாலும் சரி, அவன் கோட்டையாக இருந்தாலும் சரி. ஆதரவு தானே. ஆதரவு தான். என்ன காரணம்? நியாயமான கோரிக்கை, நியாயமான போராட்டம், மக்களுக்காக போராடுறாரு. இது நியாயமான கோரிக்கை தானே. நீதி கிடைக்கணும் அப்படின்னு தானே வராரு. அது இப்போ நியாயத்துக்கு போராடினா கைது பண்ணுவாங்களா? ஆனால் அனுமதி தர மாட்டாங்களா? நியாயத்துக்கு போராடுறதுக்கு அனுமதி தர மாட்டாங்க. ஏன் இப்போ அஜித்து கொண்டு வந்து நியாயம்ன்றாங்களா? இருக்கிற வரைக்கும் தமிழ் மக்கள் இந்த தமிழ் மக்களை காக்கணும் அப்படின்றதுக்காக அவர் போராடுறாரு. அவர் போராட்டத்துக்கு எந்த ஒரு இதாக இருந்தாலும் நாங்கள் முழு துணை நிற்போம். உண்மையை கொண்டு வரணும்னு பண்ணுறாங்களா, இல்லை எதனா அரசியல் ஆதாயத்துக்காக திரு சீமான் அவர்கள் பண்ணுறாங்களா? இல்லை, அரசியல் இது பண்ணி தான் எப்போயே கூட்டணி வச்சு போயிருப்பாப்லையே. அது பண்ணல. அவர் போராட்டம் தானே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னமும் போராடிட்டு தான் இருக்காரு. ஆனால் ஒரு சில மக்கள் இந்த மாதிரி போராட்டங்கள் இதெல்லாம் பார்த்தாலே ஏதோ வேலை வெட்டி இல்லாதவங்க கத்தி கிடக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்கள எப்படி பார்க்குறீங்க? முதல்வர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் பணி செய்த திரு அஜித்குமார் அவர்கள் தான் காவல்துறை விசாரணை போது உயிரிழந்திருந்தாங்க. அவருடைய அந்த மரணத்திற்கு நீதி கிடைக்கணும். அதேமாரி தமிழகத்தில் தொடர்ச்சியாக இந்த லாக்அப் டெத்லாம் நடக்குது, இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரு சீமான் அவர்கள் இன்றைய தினம் ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அதுக்கு காவல்துறை அனுமதி கொடுக்கல. அனுமதி கொடுக்காத பட்சத்துலேயும் நான் நடத்தியே தீருவேன், அஜித்குமார் மரணத்துக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கலான்னு இருக்காங்க. அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, இல்லை அவரோட ஆர்ப்பாட்டத்தை எப்படி பார்க்குறாங்க, அதாவது காவல்துறை அனுமதி தராத பட்சத்துலேயும் அவர் முன்னெடுத்திருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கிறாங்க, இல்லை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா அப்படின்றத நம்ம கலாய்வு செய்ய தான் வந்திருக்கோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். பகுதியில் திரு அஜித்குமார் என்ற ஒரு உயிரிழந்திருந்தாங்க. அவருக்கு நீதி கிடைக்கணும், இந்தமாரி லாக்அப் டெத்லாம் தொடர்ந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரு சீமான் அவர்கள் இன்றைய தினம் ஒரு ஆர்ப்பாட்டம் முன்னெடுத்திருந்தாங்க. அது காவல்துறை அனுமதி தரல. அந்த அனுமதி தராத பட்சத்தில் நான் நடத்தியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தினம் நடத்துகிறாங்க. இதுக்கு இளைஞராகி நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்களா, இல்லை எப்படி நான் பார்க்குறீங்க? ஆதரவு தானே. ஆதரவு தான். என்ன காரணம்? நியாயமான கோரிக்கை, நியாயமான போராட்டம், மக்களுக்காக போராடுறாரு. இது நியாயமான கோரிக்கை தானே. நியாயமான கோரிக்கை தான். ஆமாம். ஆனால் அனுமதி தராத பட்சத்திலே நடத்துகிறாருல, அது ஏதாச்சும் அரசியல் ஆதாயம் இல்லை அந்த மாதிரி எதனா இருக்குமா? மக்கள் மேலே இருக்க ஒரு பாசம், அன்புனால பண்ணுறாரு. அரசியல் ஏதாவது 2வது பிரச்சனை. மக்களுக்காக போராடுறாரு. காவல்துறை அனுமதி தரல இல்லை நடத்துறதுக்கு. அவர் எதுலையுமே துணிஞ்சவர் தானே. அதாவது அனுமதி வெளியினாலும் அவர் பண்ணுவார். ஒருவேளை கைது பண்ணிட்டாங்கன்னா காவல்துறை, அதுக்கு நம்ம போராடுவீங்க. மக்கள் துணை நிற்போம். ஏற்கனவே மடப்பத்தில் இது 4வது டெத்து, லாக்அப் டெத்து. அப்படிங்களா? ஏற்கனவே நம்ம இதே மாதிரி 3 விஷயம் நடந்திருக்கு மடப்புறத்துக்குள்ள. இவன் 4வது ஆள். போலீஸ்காரங்களே பாதிக்கப்பட்டவங்க 4 பேர் இறந்துருக்காங்க மடப்புறத்துக்குள்ள. இவன் 4வது ஆள். அது அன்னைக்கே ஃபஸ்ட்டு டைம் டெத் ஆகிறப்பே கேள்வி கேட்டிருந்தோம்னா இந்த அடுத்தடுத்து இந்த 3 பஞ்சாயத்து வந்திருக்கு. அதில் கண்டிப்பாக நீதி வேணும். நீதி வேணும். சரிக்கா, இப்போ நீதி வேண்டும்னு அவர் போராட போதும் காவல்துறை அனுமதி தராத பட்சத்துலேயும் அவர் ஏன் நடத்தணும்? ஆமாண்ணா, இந்த இறந்த உயிருக்கு பதில் சொல்லலைண்ணா. அவங்க கவர்மெண்ட்டை கையில் வச்சுக்கிட்டு அவங்க பண்ணுறாங்க. இந்த செத்த போய் உயிருக்கு என்னென்ன ஆர்ப்பாட்டம்? இவங்க என்ன நினைக்கிறாங்களா, ஒரு வாரம் 10 நாள்னு சொல்லி நம்ம மறந்துடுவாங்க, அதை ஃபுல்லாக மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. இது உடனடியாக அவங்க நடத்தியே ஆகணும், நீதி கொடுத்தே ஆகணும். அந்த பயிலுக்கு நடத்தணும். கண்டிப்பாக ஆதரவு கொடுக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, இதில் அஜித்குமார் மரணத்தில் இன்னமும் நிறையா மர்மங்கள் இன்னும் விலகவே இல்லை. சும்மா அரசியல்வாதிகள், இங்கே உள்ள லோக்கல் அரசியல்வாதிகள் செத்த வீட்டில் போய் பேரம் பேசுகிற அளவுக்கு கேவலமான அரசியல் பண்ணிக்கிட்டாங்க இங்கே உள்ள திமுக, தமாக எல்லா கட்சிக்காரங்களும். இதை உடைக்கிறதுக்கு சீமான் பேசணும். அன்றைக்கி சாட்டை முருகன் பேசினார். அன்றைக்கே பாதி பேர் செத்து போயிட்டான். சும்மா பாதி பேர் கரை வெட்டி கட்டிட்டு புணமாத்தான் அலைஞ்சிக்கிட்டு. உண்மை வெளியே வரணும். இது அஜித்குமார் மரணம். ஆமாம், கண்டிப்பாக. நல்ல திமுக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நல்லா கரெக்டாக பேசினாப்புல. கொஞ்சம் வார்த்தைகள்லாம் கொஞ்சம் அதிகமாக பேசிட்டாரு அப்படின்ற. பேசினா தான் இங்கே உரைக்கும், வேறு ஒன்றும் இல்லை. பேசினா தான் உரைக்கும். இங்கே மருதுவண்டி வரி சார்ந்துக்கிட்டு எல்லாருமே காட்டி கொடுக்குற ஆளுகளாக இருக்காங்களே, என்ன பண்ணுறது? எல்லாம் அவங்க அப்படி பேசினா தான் உரைக்கும். சரிண்ணா, இப்போது காவல்துறை அனுமதி தராத பட்சத்தில் நான் நடத்தியே அவன்ற ஒரு தீர்க்கமான முடிவில் இருக்காங்கல்ல, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? காவல்துறையை பற்றி அவர் அதிகமாக பேசிடுவாருன்னு பயந்துக்கிட்டு கொடுக்க மாட்டேறாங்க. அரசியல்வாதியை உண்மையை பேசிடுவாங்க. இங்கே உள்ள லோக்கல் அரசியல்வாதிகள் நமக்கு இது பவர் போயிடும் அப்படின்னு பயப்படுறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. சீமானை தடுக்கிறாங்க.
அவங்க தடுக்கிறாங்கன்னு இவர் தடையும் மீறி நான் நடத்துவேன்ற ஒரு அச்செல்லாம் பண்ணுறாருல, அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? உண்மை வெளியே கொண்டு வர வைத்தேன், உண்மையை கொண்டு வர வைத்தேன். வரணும், அப்படி அவ்வளோ ஆள் வேணும், அரசியல் வேணும். இல்லை உண்மையை கொண்டு வரணும்னு பண்ணுறாங்களா இல்லை எதனா அரசியல் ஆதாயத்துக்காக திரு சீமான் அவர்கள் பண்ணுறாங்களா? இல்லை அரசியல் இது பண்ணி தான் எப்போயே கூட்டணி வச்சு போயிருப்பாப்லையே, அது பண்ணல. அவர் போராட்டம் தானே பண்ணிக்கிட்டு இருக்காரு, இன்னமும் போராடி தான் இருக்காரு. அதாவது அஜித்குமாரோடைய மரணத்தை குறித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறது வந்து வரவேற்கக்கூடியது. ஆனால் அந்த ஆர்ப்பாட்டம் வந்து அரசியல் ரீதியாக இருக்கக்கூடாது. பொதுமக்களை சார்ந்து பொதுமக்களுக்கு ஏற்பட்ட இடையூறை கண்டித்து நடத்துகிறத நம்ம மக்கள் வந்து வரவேற்கிறோம். ஆனால் வந்து கொஞ்சம் நாகரிகமாக பேசுவது, ஒரு லோக்கல் பொலிட்டிக்ஸில் வந்து எல்லோரும் கொஞ்சம் சங்கடப்படுற அளவுக்கு, மனதை புண்படாத அளவுக்கு அவர் பேசுகிறது நல்லது, யாராக இருந்தால் அவங்க கட்சியில் இருக்கு. ஏன் நாகரிகமான முறை இந்த வார்த்தையெல்லாம் அவங்க வந்து இந்த மற்ற வார்த்தையெல்லாம் சில இதில் கேட்டிருப்பீங்க, அதனால் சொல்கிறேன். இல்லை அது ஒரு அந்த கோபத்தின் வெளிப்பாடாக கூட இருக்கலாம்ல, ஏன்னா ஒரு உயிரே போயிடுச்சு. இல்லை கோபத்தின் வெளிப்பாடுன்றது வந்து இருந்தாலும் எல்லாருக்கும் கோபம் இருக்கும், எல்லாரும் இருக்கும். கொஞ்சம் மேடைன்றது ஒரு இதில் இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் பேசுகிறோம், நம்ம ஒருத்தர் வித்தியாசமாக கூட பேசிக்கலாம். ஆனால் மேடை நாகரிகம்னு இருக்குது, அதை கொஞ்சம் நாகரிகமாக பேசுகிறது, கொஞ்சம் அவர் உணர்ச்சி பூர்வம் பேசுகிறாரு, எல்லாருக்கும் அது பிடிக்கும். ஆனால் கொஞ்சம் அந்த சாட்டை முருகன்லாம் பேசுனது எல்லோரும் மனசுலையும் கொஞ்சம் இப்படி பேசிட்டாரு அப்படின்னு சில பேர் நல்லா பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க, சில பேர் கொஞ்சம் நாகரிகமாக பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ரெண்டையும் ஈக்குவலாக வச்சு பேசினா எல்லாரும் வரவேற்பாங்க. நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் இன்றைய தினம் இந்த திருப்பவனத்தை சேர்ந்த அஜித்குமார் அவர்கள் உயிரிழந்திருந்தார். அதற்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு காவல்துறைகிட்ட அனுமதி கேட்குறாங்க, அனுமதி வந்து மறுக்கப்பட்டிருக்கு. அந்த அனுமதி இல்லாத சூழ்நிலையிலையும் அவருக்காக இன்றைய தினம் வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறாரு. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு மக்களாகி நீங்கள், இந்த திருப்பவனத்தை சேர்ந்த மக்களாகி நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்களா, இல்லை உங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக முழு ஆதரவு இருக்குது, கண்டிப்பான முறையில் முழு ஆதரவு. எதனால் முழு ஆதரவு? முழு ஆதரவு. அண்ணன் சீமான் வந்து எடுத்து வைக்க எல்லா ஒரு செயலுமே வந்து சரியாக இருக்கும். அவர் ஒரு சரியான ஒரு உண்மைத்தன்மையை அறிஞ்சதே எந்த ஒரு போராட்டம் எந்த களத்தில் அவர் நிற்பார். அதனால் அவர் செய்கிறது கண்டிப்பாக சரியாக இருக்கும். அவர் செய்கிறது இந்த தமிழக மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு ரொம்ப, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, முடிஞ்ச அளவுக்கு அவரால் இருக்கிற வரைக்கும் இந்த தமிழ் மக்களை காக்கணும் அப்படின்றதுக்காக அவர் போராடுறாரு. அவர் போராட்டத்துக்கு எந்த ஒரு இதாக இருந்தாலும் நாங்கள் முழு துணை நிற்போம். எந்த ஒரு அரசியலுக்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறாரா, இல்லை அரசியல் செய்யணும்டா அவர் எத்தனையோ சீட்டை வாங்கிட்டு போயிருந்துருக்கலாம். மக்களுக்கான அரசியலை செய்யாது. ஆடு மாடு கோழி குஞ்சு மண் வளம் மலை வளம் கனிம வளம் எல்லாத்துக்காக போராடுற ஒரே தலைவர் அண்ணன் சீமான் மட்டும்தான். இதுக்கு பொதுமக்கள் நீங்கள் ஆதரவு தரீங்களா? நாங்கள் தருவோம். நான்லாம் வெட்ட கூட செய்வேன். ஏன் இந்த அளவுக்கு ஏன் கோபமாக பேசுகிறீங்க, ஏன் ஆதரவு தருவீங்க? அந்த அளவுக்குண்டா என் பையனை மாதிரி அவனு ஒருத்தன் போயிட்டியால, அதே மாதிரி அவள் தாய் துடிப்பாள்ல, அவன் இருந்தாண்டா அவருக்கு கடைசி வரைக்கும் உறுதி இருக்கும்ல. அவன் இல்லாதனால இவனை நல்லபடியாக சட்டம் எடுக்கிறவங்க பயம்பத்திரத்தோட அவங்க இனிமேல் எதையும் செய்யாத அளவுக்கு அவங்கள துடிகரமாக எடுங்க. இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம். எதுக்கு நாங்கள் ஒத்துழைக்கிறோம்? எந்த இதுக்கு நாங்கள் ஒத்துழைக்கிறோம்? கூட்டத்தில் கலந்துப்பீங்களா? கலந்துக்குருவோம். அசீத்து கூட்டம் நடந்துச்சு, வேலையை போட்டு அதெல்லாம் கலந்துக்குருவோம். வரைக்கும் அப்படிலாம் பண்ணலாமா? தப்பு தானே. அதே மிளகாப்படியே அவனுக்கு கரைச்சி ஊற்றணும். அந்த ஏட்டையாக இருந்தாலும் சரி, அவன் கோட்டையாக இருந்தாலும் சரி, கரைச்சித்தே ஊற்றி அவனை கொல்லணும். அவன் உயிர் துடிச்ச மாதிரி இவன் உயிரும் துடிக்கணும். அது முக்கியம். நாங்கள் ஒத்துழைப்போமுங்க. அவர் இந்த அஜித்குமார் மரணத்துக்கு மட்டும் இல்லை, அது கனிம வள கொள்ளையாக இருக்கட்டும், கடலில் பேலாசனை வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அனுமதி மீறி தான், தடையை மீறி தான் அவர் மக்களுக்காக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. இது மக்கள் தான் அவருக்கு ஆதரவை கொடுத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை பெருசாக பேசும் பொருளை ஆக்கணும். அப்படின்னு ஒரு நீதி கிடைக்கணும். கண்டிப்பாக அஜித்குமாருக்கு நீதி கிடைக்கணும். பாவம் ஒரு இளைஞரை என்ன இருந்தாலும் எஃப்ஐஆர் பண்ணி அது முறைப்படி செய்யணும். அது செய்யாத தப்பு தான். அது கண்டிப்பாக நீதி கிடைக்கணும். அவ்வளோ. நம்ம அவர் சீமானோட ஆர்ப்பாட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? அவர் நல்லா பரவாயில்ல, நல்லா பயங்கரமாக பேசுகிறாப்புல, நல்லா பரவாயில்ல, துணிஞ்சு செய்கிறாப்புல, அது நல்லதே பண்ணுறாப்புல எல்லாமே. கண்டிப்பாக செஞ்சு ஆகணும். ஏன் கண்டிப்பாக செஞ்சே ஆகணுன்றீங்க? அதாவது ஒரு மனிதனுக்கு நீதி கிடைக்கணும்னா போராட்டங்கள் மூலமாக தான் கிடைக்கிது. இப்போ ஏன்னா அதை நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அதிகாரம் இல்லை. அது கோர்ட்டு மூலியமாக போய் கூட நடத்தி ஆகணும். ஆனால் ஒரு சில மக்கள் இந்த மாதிரி போராட்டங்கள் இதெல்லாம் பார்த்தாலே ஏதோ வேலை வெட்டி இல்லாதவங்க கத்தி கிடக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்கள எப்படி பார்க்குறீங்க? அப்படி யாரும் நினைக்கக்கூடாது. இது வந்து உண்மையாக உணர்வுபூர்வமாக நடத்தித்தே ஆகணும். நீதி கிடைக்கணும் அப்படின்னு தானே வராரு, அதனால ஆதரவு கொடுக்கலாம். இப்போ காவல்துறை வந்து அனுமதி தரல, அப்புறம் ஏன் நடத்தணும்? அவர் அதை கடைப்பிடிக்கிறாரு.
எப்படி இந்த செத்த பயலுக்கு நீதி வேணும் அப்படின்னு தானே வராரு, அவர் வேற எதுக்கும் வரல இல்லை. அதனால நடத்தி ஆகணும். நடத்தலாம். ஒருவேளை சீமான் அவர்களை கைது பண்ணால் பொதுமக்கள்லாம் அவருக்கு அரணா நிற்பீங்களா? சப்போர்ட் பண்ணுவோம். ஒருவேளை அவர் இப்போ நியாயம் வேணும்னு போராடி அவரை கைது பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அவருக்கு துணை நிற்பீங்களா? இப்போம்ல அவரது கைது பண்ணுறாங்க, நியாயத்தை தானே பேசுகிறாரு, அவரை கைது பண்ண முடியாதுல்ல. அஜித் கொண்டது உண்மை தானே, பொய் வழக்கு அவர் பேச மாட்டார்ல, நியாயத்தை தானே பேசுவார். அவர் எப்படி கைது பண்ணுவாங்க? இப்போ நியாயத்துக்கு போராடினா கைது பண்ணுவாங்களா? ஆனால் அனுமதி தர மாட்டாங்களா? நியாயத்துக்கு போராடுறதுக்கு அனுமதி தர மாட்டாங்க. ஏன் இப்போ அஜித்தை கொண்டது நியாயம்ன்றாங்களா? சொல்லுங்கள், அஜித்தை கொண்டது நியாயம்னு சொல்கிறாங்களா போலீஸ்காரங்க? இவர் வந்து போராடக்கூடாதுன்றாங்க, அப்போ அஜித்தை கொண்டது நியாயமா? சொல்லுங்கள். அதை பேசுவோம், மேடையில் பேசுவோம், வருவோம், எல்லோரும் வருவோம். இதில் வந்து சொல்ல வரையில் அது அனுமதி கொடுக்கலன்ற போது அவர் வந்து அதுக்கு நீதி வேணுன்றதுக்காக நான் வந்து தடையை மீறி செய்வேன் அப்படின்றாரு. அவ்வளோ, வேற ஒன்றும் இல்லை. இப்போ தடையை மீறி நடத்தியவன் தீர்க்கமாக இருக்கார்ல, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுதான் அவருக்கு அவருக்கு வந்து நீதி கிடைக்கணும். அஜித் குமாருக்கு நீதி கிடைக்கணும். அந்த நீதியை வந்து அரசாங்கம் வந்து கரெக்டாக வந்து கொண்டு போகணும். அதுக்கு தான் அது சரியானதான் பார்க்க சரியான பாதையில் தான் போகிறாரு அவர். ஒரு அனுமதி கொடுக்கணும்ல அரசாங்கம், கவர்மெண்ட்டு. அரசாங்கம் ஆளுங்கட்சி கொடுக்கணும்ல, ஆளுங்கட்சி கொடுக்கணும்ல. ஆமாம், அது கொடுக்க மாட்டேன்றாங்கல்ல. ஆமாம், அப்போ ஆளுங்கட்சியில் இருக்குல்ல, ஏன் அவர் நீதி கொடுக்கறதுக்கு என்ன ஆட்சேபனை இருக்குது? ஒருவேளை சரி அரசியலுக்காக பண்ணுவாங்கன்னு கூட கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் கிடையாது, அவர் நீதி கேட்டு தான் போராடுறாரு. நீதி கொடுக்க வேண்டியதானே, நீதி ஒன்றும் இது இல்லையே. இப்போ அவர் சீமான் வந்து பேசுறதுனால இந்த கேஸில் எதனா ஒரு தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? தீர்வு நினைக்கிறேன், கண்டிப்பாக அவர் பேசுகிற பற்றி தீர்வு கிடைக்கும். அவர் வாரது நல்லது, மலப்புறத்துக்கு வந்து கேட்டு போகிறது நல்லது தான். ஏன் அவர் நியாயமான ஆள், சரியாக பேசுவார், எல்லாரோடையும் கரெக்டாக பேசுகிறது, யாரையும் கட்சியில் விட்டு கொடுக்க மாட்டார். எந்த திமுகவோ அதிமுகவோ எதாக இருந்தாலும் கரெக்டாக பேசுகிறவர், நீதி நியாயமாக பேசுகிறவர் சீமான் ஒரு ஆளுத்தை. சரி, நன்றிங்க. ரொம்ப நன்றி, வந்தால் வரட்டும்.